ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வெளியிலையும் வயல்வெளிகள்லேயும் போய் வேலை செய்துக்கிட்டு வீட்லேயும் வந்து ஏதாச்சும் வேலை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு உடல் உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் இப்போது இந்த காலகட்டத்தில் நாம் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிற ஃபுட்டுக்கு ஏற்றது மாதிரியான உடல் உழைப்பு இல்லாததுனாலேயோ என்னமோ தெரியல, ஏகப்பட்ட உடல் உபாதைகள், ஹார்மோன் பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இது எல்லாமே ஒரு புறம் இருக்கட்டும். பட் நாம் இப்போது டாப்பிக்குள்ளே வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் நாம் இப்போ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளானது நம்மளுடைய வேலைப்பளுவை வந்து குறைக்கிறது மாதிரி இருக்கணும். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை எதுக்கு வாங்குகிறோம், ஏன் வாங்குகிறோம் அப்படின்னுட்டு தெரியாமலேயே இருக்கிற இடமே கொஞ்சமாக தான் இருக்கும். அதுலேயும் அந்த பொருளை போட்டு அடைச்சி வச்சு அதுக்கப்புறமா அது எதுக்குமே யூஸ் ஆகாமல் அப்படியே தாங்க இருக்கும். சில பொருள் பார்த்திங்கன்னா இன்னுமே டபுள் ஒர்க்கு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எதை கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி அவ்வளவு உடல் உழைப்பை கொடுத்துக்கிட்டு வீட்டில் வரும்போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயும் வேலைப்பளு அதிகமாகவே இருக்கும். அவங்க அம்மி உரல் இந்த மாதிரி தான் வேலையை வந்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்பவே எடுக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த கிரைண்டர், மிக்சி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு தினசாக இருக்குது. கிரைண்டராக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேலைக்கு போகிற பெண்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை வந்து எளிதாக்குறதாகவே இது வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக 2-3 திங்ஸை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது கொஞ்சம் நமக்கு வந்து எரிச்சல் ஊட்டுறது மாதிரியும் இருக்குது. இது எதுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்கறது மாதிரியும் இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பாயில் பண்ணுறது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை மட்டும்தான் நாம் வந்து வேக வைக்க முடியும். அதுக்கப்புறமா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் பிளேஸ் அப்படிங்கிறது நாம் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். பட் சாதாரணமாக நாம் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை கொதிக்க வச்சு அதில் முட்டையை போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அதே பாத்திரத்தில் வந்து நம்ம ஏகப்பட்ட பொருட்களை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் இது தேவையா அப்படின்ட்டு இருந்தாங்க யோசிக்க தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் பெட்டில் எல்லாம் துணியை வந்து விரிப்போம், அதாவது பெட்ஷீட் வந்து விரிப்போம். ஸோ ஈஸியாக அது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக பெட்டோட அடியில் அந்த பெட்ஷீட் போகிறது மாதிரி நல்லா உள்ளாடி இழுத்து விடுவோம். பட் இப்போது ரீசெண்டாக அதை வந்து இழுத்து விடுறதுக்கு கூட ஒரு சின்னதான ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று வந்து வந்திருக்கு. அதை கூட ஆட் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இது தேவையா அப்படின்ட்டு நீ யோசிக்கிறது மாதிரி தாங்க இருக்குது. பட் அதுலேயும் ஒன்று, பெட்ஷீட் கவர் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சாதாரணமாக போடுறது மாதிரி இல்லாமல் ஈஸியாக போடுறது மாதிரி எலாஸ்டிக்கில் வந்திருக்கு. ஸோ அது கூட ப்ராப்ளம் இல்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேலையை வந்து எளிதாக்குறது மாதிரி ஈஸியாக நாம் வந்து எலாஸ்டிக்கை வந்து 4 பக்கமே போட்டு விட்டுலாம். பட் இது பார்த்திங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு தெரியல, ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. நம்ம கை கொண்டு நம்மளுடைய வேலையை பார்க்குறத அது கொண்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி தாங்க கொடுக்கணும். எதுக்காக அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னுட்டு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரியாத காரியமாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதிகமாக வேலைப்பளுவை கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈடுபாடோடு வாங்குறது அப்படின்னா பெண்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான பெண்களை நாம் ஒரு 5 கேட்டகரியாக பிரிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னுட்டுன்னு அடுத்தவங்களை வச்சு அந்த பொருளை வந்து வாங்கிடுவாங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே வித்தியாசமானவங்க. ஆசை தாங்க, எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னே தெரியாது. பட் ஆசைப்பட்டதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிடுவாங்க. அதை வந்து மூட்டையாக கட்டி மேலே செல்ஃபில் அதுக்குன்னே தனியாக ஒரு இடத்த அதுக்குன்னே ஒதுக்கி போட்டிருப்பாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பாத்திரங்களாக தான் இருக்கும். பட் எதுக்காக அப்படி சேர்க்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாது. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது யூஸ் பண்ணியே ஆகணும், எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எப்பாடுபட்டாவது அந்த பொருளை வந்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 or 2 டைம்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு மூலையிலேயே ஒதுக்கி போட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸும் கொடுத்து அட் லாஸ்ட்
ஃபிஃப்த்து கேட்டகரி பார்த்தீங்கன்னா வழிகள் கண்டிப்பாக எதையாவது பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அதை வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தானே பெண்கள் தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நாம் வந்து எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பொருள் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலைப்பளுவை கண்டிப்பாக குறைக்கிறது மாதிரி தாங்க இருக்கணும். முக்கியமாக டிஷ் வாஷர் அப்படின்னுட்டு இப்போ ஒன்று வந்திருக்கு. நாம் யூஸ் பண்ண பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளீன் பண்ணி தான் அதில் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு முழுசாகவே க்ளீன் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு தாங்க யோசிக்க தோணுது. அதுக்கப்புறமா சிலர் வந்து வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் சிலர் பார்த்தீங்கன்னா கையில் அலசுகிற துணியை வந்து கையிலேயே அலசிடுவாங்க, மீதம் இருக்கிற துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுருவாங்க. பட் அதுலேயும் ஒரு வெரைட்டியான இங்கே இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வாஷிங் மிஷினில் போட்டால் எந்தெந்த பார்ட்டெல்லாம் அழுக்க போகாதோ அது எல்லாத்தையும் நீட்டாக வாஷ் பண்ணிடுவாங்களாம் கையில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு அலசுவாங்களாம். இதுக்கு கையில் அலசிட்டு போகிற துணியை கையிலேயே அலசிடலாமே, நல்லா அந்த அழுக்கு இருக்கிற பகுதியை மட்டும் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாகவே அந்த கிளாத்தை வந்து வாஷ் பண்ணி எடுக்கலாமே அப்படின்னு தாங்க நினைக்க தோணுது. இப்படியானவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது சரியா தப்பா, என்னோட கண்ணோட்டம் தான் தப்பாக இருக்கா இல்லை இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் நாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளானது நம்மளுடைய வேலைப்பளுவை வந்து குறைக்கிறது மாதிரி மட்டும் தாங்க இருக்கணும். கண்டிப்பாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.